இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புது குடித்தனம் 5வது பகுதி. ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. காலையிலே அவங்க அம்மா கனகா ஃபோன் பண்றத பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். பயந்துகிட்டே தயக்கத்தோடவே அவன் அந்த காலை அட்டென்ட் பண்ணான். ஹலோ அம்மா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? டே ரமேஷ், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்பா இங்க தான் பக்கத்துல இருக்காரு. சரி சரி, மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். சாயந்தரத்துக்குள்ள சிட்டிக்கு வந்துருவோம். ஆண்டாளு கிட்ட சொல்லாத, சர்ப்ரைஸா வரோம். என்னது, அப்பா அம்மா வராங்களா? இப்போவா? சரிம்மா, நீங்கள் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நானே வந்து உங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். கால் கட் பண்ணதுக்கு அப்புறமா ரமேஷ் பதட்டத்துல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப ஸ்வப்னா காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. என்ன மாமா, அத்தை தானே வராங்க, அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பைத்தியக்காரி, எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நானும் நீயும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா உன்னை கொன்னே போட்டுடுவாங்க. ஆண்டாளு அப்பாவி. அதனால பார்க் சீனை சொன்னப்போ நம்பிட்டா. ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கம்மா. ஓஹோ, பார்க்கலாம் மாமா. உங்க அம்மா வரட்டும். என் ஸ்டைல பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆக போறாங்க. ரமேஷ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ஆண்டாளு அவங்க 2 பேரையுமே பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. உடனே மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அத்தை, மாமா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராமத்து சமையல் சமைச்சு கொடுக்குறேன். உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதான் பட்டணத்து சாப்பாடு ஒத்துக்கலனாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் கிளம்பி வந்தோம். டே ரமேஷ், மருமக இன்னும் கிராமத்து பொண்ணாதான் இருக்கா, இல்லை அவளை நீ மாத்திட்டியா? ஐயோ, அதெல்லாம் இல்லைப்பா. நான் என்ன சொன்னாலும் அவள் மாற மாட்டா. மாற்றவும் முடியலை. ஏமா ஆண்டாளு, என் புள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறானா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றானா? இப்பெல்லாம் ஏதோ தூக்கத்துல கூட சாஃப்ட்வேர் பேக்கேஜ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னியே, இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஏதோ இல்ல அத்தை. உங்க புள்ள சொக்க தங்கம், என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்பதான் காலேஜ் முடிஞ்சு ஸ்வப்னா வீட்டுக்கு வந்தா. அவ போட்டிருக்கிற சல்வார் லெகின கையில வச்சிருக்கிற புத்தகத்தை பார்த்து கனகம் ஒரு மாதிரி பண்ணாங்க. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? மாமா, நீங்களும் வந்திருக்கீங்களா? உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ, நல்லா இருக்கோமா. என்ன இது வேஷம்? சிட்டிக்கு வந்து சிட்டி பொண்ணா மாறிட்டியா? சரி சரி. ஆமா, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆ, படிப்பெல்லாம் நல்லா தான் போகுது அத்தை. மாமா தான் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்றாரு. அவர் இல்லனா இந்த கோர்ஸை என்னால படிக்கவே முடியாது. அன்னைக்கு பார்க்ல உட்கார வச்சு டவுட்டை கிளியர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரமேஷை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா ஸ்வப்னா. ஆனா இத பாத்துக்கிட்டு இருந்த கனகத்துக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. அத பார்த்து ரமேஷ் பதட்டமா டாபிக்க சேஞ்ச் பண்ணான். ஆமாம், அந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பு. அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஆண்டாளு, அப்பா அம்மாவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சியா? அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் மோர் கொடு. கிராமத்து ஆட்களுக்கு சிட்டியில ஏசியில படுத்துக்கிறது ஒத்து வராது. அதனால எல்லாருமே மொட்டை மாடியில போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போய் வெண்ணிலா வெளிச்சத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா ரமேஷ், உன் ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போகுது? ஆண்டாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா? பாவம், அவ தனியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காளா? ஹெல்ப் பண்ணுறேம்மா. அவளுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். மாமா அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்றாரு அத்தை. அன்னைக்கு பார்க்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அவரு ரொம்ப நல்லவர் அத்தை. அத கேட்ட ஆண்டாளு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா கனகம் மட்டும் ஸ்வப்னாவை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல கோவம் தெளிவா தெரிஞ்சுது. அப்படியா? என் புள்ளைக்கு அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தை விட மச்சினிச்சி மேல பாசம் அதிகமாயிடுச்சா? என்ன ஆண்டாளு, உன் தங்கச்சி 100க்கு 100 தடவை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவ சின்ன பொண்ணு இல்லையா, மாமா ஹெல்ப் பண்றாருன்னு அவ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனகம் ஆண்டால ஒரு மூலையில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆண்டாளு, கொஞ்சம் கவனமா இருமா. நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் தங்கச்சியோட பார்வையே சரியில்லை. ரமேஷோட பழக்க வழக்கமும் சுத்தமா மாறி போச்சு. அவன் வாய் திறந்தாலே ஸ்வப்னாங்கிறான், இவ வாய் திறந்தாலே மாமாங்கிறா. உனக்கு எந்த சந்தேகமும் வரலையா? ஐயோ அத்தை, ஸ்வப்னா சின்ன பொண்ணு, அவளுக்கு சரியா பேச வராது. அவ உங்க புள்ளைய அண்ணனா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அவரு மட்டும் என்ன, என் தங்கச்சிய அவர் தங்கச்சியா தான் பாத்துக்கிறாரு. ஐயோ ஆண்டாளு,
அவங்க ஒண்ணு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுற மாதிரி எனக்கு தெரியல. உன் தங்கச்சியோட பார்வை சரியில்லை. ஏன், என் புள்ளையோட பார்வையிலயும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. அவ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, வளர்ற பொண்ணு. நம்ம குடும்ப வழக்கம் ஆச்சாரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவ தப்பான வழியில போகாம இருப்பா. ஆண்டாளு, இது உன்னோட வாழ்க்கை. நீ கவனமா இல்லனா எல்லாம் போயிடும். அத்தை, உண்மையே சொல்லிட்டா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா என் தங்கச்சி என்னை ஏமாத்த மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை தான் இது. சரி, எதுக்கும் நாளைக்கு இந்த விஷயத்துல அவகிட்ட கிளியரா நான் பேசிடுறேன். சரி சரி, எல்லாரும் தூங்குறாங்க, நீயும் போய் தூங்கு போ. காலையிலேயே ராமையா கார்டன்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆண்டாளு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ஏம்மா ஆண்டாளு, என் புள்ள உன்னை நல்லா தான் பாத்துக்கிறானா இல்ல எதனா கிறுக்கு வேலை பண்றானா? சிட்டிக்கு வந்ததும் மாதிரி உன்னை எதனா கொடுமைப்படுத்தினானா என்கிட்ட சொல்லு. அவன் தோலை உரிச்சு எடுத்துடுறேன். ஆமா, உன் தங்கச்சி என்ன என் புள்ள கூட அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உங்க புள்ள சொக்க தங்கம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் தான் ஏதேதோ தப்பா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாளு உள்ள போனாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தோட தான் அவ போனா. சமையலறையில ஆண்டாளு காய்கறி வெட்டிக்கிட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு சமையலறைக்குள்ள ஸ்வப்னாவும் வந்தா. ஸ்வப்னாவை பார்த்ததும் ஆண்டாளு கொஞ்சம் கோவப்பட்டா. காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்த கத்திய ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் சீரியஸா, ஸ்வப்னா, நேத்துல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மாமனார் முன்னாடியும் மாமியார் முன்னாடியும் உன் மாமாவை எதுக்கு அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க? உங்க மாமா மேல எனக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? மாமா மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, என்ன என்ன? ஸ்வப்னா கிண்டலா சிரிச்சு, அக்கா, உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? நீ இன்னும் அந்த கிராமத்து மல்லிப்பூ வாசத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா இந்த சிட்டில யாருக்கும் அந்த மல்லிப்பூ வாசம் பிடிக்காதுக்கா. அதுலயும் முக்கியமா மாமாவுக்கு அந்த மல்லிப்பூ வாசம் பிடிக்கல. என்னடி பேச்சு வித்தியாசமா வருது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவ? நான் உன்னோட அக்கா, அவரோட அக்கா புருஷன். நீ அக்கானா என்ன, ஒரு அக்கா புருஷனா என்ன? மனசு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்க முடியுமா? அக்கா ஒரு உண்மையை சொல்லவா, மாமாவுக்கு ஒன்னும் பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரு சிட்டி கேர்ல தான் ஆசைப்படுறாரு. இந்த கிராமத்து அழகோட இருக்கிற ஆண்டாளை பார்த்து அவருக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அவருக்கு இப்ப தேவைப்படுறது உன்ன மாதிரி பழைய காலத்து துணை இல்ல, என்ன மாதிரி புது காலத்து துணை. ஆண்டாளு ஷாக் ஆயிட்டா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஸ்வப்னா, நீ நீ என் கூட பிறந்தவிடி, ஆனா என்னோட வாழ்க்கைக்கே தீ வைக்க கிளம்பிட்டியா? மாமா உன்னை தங்கச்சி மாதிரி தானே பாக்குறாரு. செச்ச, சும்மா இந்த கிரிஞ்சு டயலாக பேசிக்கிட்டு இருக்காத. மாமா என்னை எப்படி பாக்குறாருன்னு என்னை விட உனக்கே நல்லா தெரியும். நேத்து பார்க்ல அவர் என்னை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு பார்த்தல. அவர் மனசுல நான் தான் இருக்கேன். சீக்கிரமாவே உனக்கு தெரிய போகுது இந்த வீட்டுக்கு மருமக யாருன்னு. அவரு மனசுல நான் தானே இருக்கேன். வேணும்னா அவர்கிட்டயே போய் கேளு. நாங்க 2 பேரும் வார்த்தையால பேசிக்கிறது இல்ல, கண்ணாலேயே 2 பேரும் எப்பவுமே பேசிப்போம். நீ இப்பவே உன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். அதை கேட்டு பாவம் ஆண்டாளு ஷாக் ஆயிட்டா. ஐயோ கடவுளே, ஏன் தங்கச்சி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாளா? இவ என் கூட பிறந்தவன்னு சொல்லி நம்புனே. இப்போ இவ இவ்வளவு தைரியமா பேசுறானா? அப்போ அவரு கொடுத்த தைரியம் தான் இது எல்லாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாளு கனகத்தை பார்க்க போனா. ஸ்வப்னா சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே அவங்க மாமியார் கிட்ட சொன்னதும் கனகத்துக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஓஹோ, அப்ப என் சந்தேகம் உண்மைதான். உன்னோட தங்கச்சி நம்ம குடும்பத்தையே கெடுக்க பாக்குறாளா? இதுக்கு ரமேஷும் துணையா இருக்கானா? ஆண்டாளு, நீ எதுக்காக அழற? இப்பவே இந்த விஷயத்த உங்க மாமனார் கிட்ட சொல்றேன். அவரு ரமேஷ ஒரு கை பாப்பாரு. கனக போய் ராமையா கிட்ட விஷயத்த சொன்னதும் ராமையா ரமேஷ் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. அன்னைக்கு சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ராமையா கோவமா அவனை முறைச்சுக்கிட்டு சத்தமா இப்படி கேட்டாரு. டே ரமேஷ், நில்லடா. காலடி எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னடா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உன் மச்சினிச்சி ஏதேதோ சொல்லிட்டு போறா. பாவம் உன்னோட பொண்டாட்டி சமையல் அறையில உக்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ எதுனா வழி மாறி போறியா? அதை கேட்டு ரமேஷ் பதட்டமாகாம முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, ஐயோ அப்பா, நீங்க என்ன பழைய காலத்து சினிமால வர அப்பா டைலாக் எல்லாம் பேசுறீங்க? சொப்னா சின்ன பொண்ணு, சிட்டிக்கு புதுசு, அவளுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூட இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும்னு நான் ஹெல்ப் பண்றேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் இல்லப்பா. ஹெல்ப் ஆவது பல்பாவது. டேய், சொப்னா ஆண்டாளுக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா?
மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாயிரு, மாமா கூட இந்த வீட்டில் நான் தான் வாழ போறேன்னு. இது அந்த பொண்ணா தானா சொன்னதா, இல்ல நீ இடம் கொடுத்ததுல அந்த பொண்ணு இப்படி பேசுறாளா? போய் சொல்லி உங்க அப்பாவை நீ நம்ப வைக்கலாம், ஆனா கடவுளை நீ ஏமாத்த முடியாது. அப்பா, சொப்னா சிட்டிக்கு புதுசா வந்த பொண்ணு, அவ இப்பதான் வளர்றா. நான் செய்யற சின்ன சின்ன ஹெல்ப்பை பார்த்து அவ மனசுக்குள்ள எதனா தோணி இருக்கலாம். இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு இவ்வளோ பெருசா ரியாக்ட் ஆகுறீங்க? ஒருவேளை அவ அப்படி சொல்லியிருந்தாலும் அதுல அவளோட தப்பு எதுவும் இல்லப்பா. இந்த வயசுல வர்ற சில யோசனை தான். நான் போய் அவகிட்ட பேசுறேன். நம்ம கிராமத்து பழக்க வழக்கம் என்ன, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவ புரிஞ்சுக்க போறா. நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா, உங்க புள்ள தப்பான வழியில போவானா? சரிடா, இன்னைக்கே போய் அவளுக்கு புரிய வையு. இன்னைக்கே அவன் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணெய் எல்லாம் அவளை விட்டு போயிடணும். இல்லைன்னா நாளைக்கு அவளை நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன், பாத்துக்கோ. ரமேஷ் அப்படி அவங்க அப்பா அம்மாவை மேனேஜ் பண்ணி ரொம்பவும் கோவத்தோட சொப்னா ரூமுக்கு போனான். ஆனா ரமேஷோட மனசுக்குள்ள ஏதோ அவன் பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ரமேஷ் சொப்னாவோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பாத்தீங்கல்ல, ரமேஷ் எப்படி புத்திசாலித்தனமா அவன் செஞ்ச தப்ப மறைச்சான், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சான்னு. சரி, இப்போ ரமேஷ் சொப்னாவோட ரூமுக்குள்ள போய் என்ன பேசினா? இப்போ ஸ்வப்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போற ட்விஸ்ட் என்ன? ரமேஷ் உண்மையிலேயே ஆண்டால விட்டு போயிடுவானா? அடுத்த வார கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல உண்மையான நெருப்பு மாதிரி இருக்கிற உண்மை வெளிவர போகுது. ரெடியா இருங்க. இது இன்னைக்கான கதை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.